கொடைக்கானல் அருகே நிலப்பிளவு இரண்டாம் கட்ட ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடைக்கானல் அருகே நிலப்பிளவு இரண்டாம் கட்ட ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடைக்கானல் அருகே கூனிப்பட்டி வனப்பகுதியில் ஏற்பட்ட நிலப்பிளவு தொடர்பாக இன்று இரண்டாம் கட்ட ஆய்வு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கார்த்திக், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலை கடந்த ஒரு 3 நாட்களாகவே பரபரப்பாக வைத்திருக்கிறது இந்த கொடைக்கானல் அருகே ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலப்பிளவு செய்தி. அதாவது கொடைக்கானலின் கடைக்கோடி கிராமமாக இருப்பதுதான் இந்த கீழ்கிளாவரை என்ற பகுதி. இந்த பகுதிக்கு அந்த பகுதியில் இருந்து அந்த பகுதி அருகே இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து தான் குடித நீரானது கிடைக்கப்பெறும். ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடித நீர் கிடைக்காததால் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் அந்த கிராம மக்கள் வனப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது கூனிப்பட்டி என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 100 மீட்டர் அளவிற்கு மேலாக நிலப்பிளவானது ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஒரு பரபரப்பான நிலை காணப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இந்த ஆய்வுகளை தீவிரப்படுத்த வேண்டும், அந்த நிலத்திற்கு என்ன ஆனது என்று தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று 2ஆம் கட்ட ஆய்வுகள் அந்த கூனிப்பட்டி வனப்பகுதியில் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2ஆம் கட்ட ஆய்வில் அந்த நிலப்பிளவானது எத்தனை மீட்டர் ஆழத்திற்கும் எத்தனை மீட்டர் அகலத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த 2ஆம் கட்ட ஆய்வில் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட ஆய்விற்காக சென்னையிலிருந்து ஆய்வாளர்கள், அதாவது இந்திய புவியியல் ஆய்வகத்தை சேர்ந்த 2 ஆய்வாளர்கள், விவேக் சிங் மற்றும் குன்குலோ என்ற 2 ஆய்வாளர்கள் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள். இத்துடன் சேர்ந்து கொடைக்கானலை சேர்ந்த வனத்துறையினர் மற்றும் இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட இந்த பிரிவை சேர்ந்த கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பிரிவுகளை சேர்ந்த அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். 2 கட்டங்களாக இந்த நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் குறித்து இன்னும் 2 நாட்களில் நிலப்பிளவு ஏற்பட்டதற்கான காரணம், இந்த நிலப்பிளவு மீண்டும் நீளுமா அல்லது இதற்கான முழுமையான காரணங்கள் மற்றும் அறிக்கைகளை இன்னும் 2 முதல் 3 நாட்களில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த நிலப்பிளவு ஏற்பட்டிருப்பது இந்த பகுதி மக்களிடையே தொடர்ந்து இந்த அச்சத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.